டிவிகே சார்பாக வேலூர் பொதுக்கூட்டம் ப்ளஸ் நிர்வாகி கூட்டம் பயங்கரமாக நடத்தியிருந்தாங்க. எந்த கூட்டத்துலேயும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் ரொம்பவும் எமோஷ்னல் ஆகி கண் கலங்கி நிறைய பேசியிருந்தார். எதனால், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லணும்? அதாவதுமா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மற்ற கூட்டங்களில் பேசுகிறத விட தெளிவாகவும் திறமையாகவும் சிறப்பாகவும் வேலூர் கூட்டத்தில் பேசியிருக்கார். அவர் உள்ளே மக்களை பார்த்து தங்களை மக்களோட மக்களாக இணைத்து கொள்கிறார். அவர் கையை காட்டின விதத்தை பார்த்தீங்களா? அவர் கையை காட்டினோடனே அவர் மக்கள் அத்தனை பேரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஃபார் ஜீசஸ் அப்படி அந்த குரூப்பில் அந்த பாதிரியார் இப்படி கையை தாட்டுவார். அப்போது அத்தனை பொதுமக்களும் ஆர்ப்பரிப்பாங்க. அதே மாதிரி சங்கராச்சாரியார் சில கூட்டங்கள் பெரிய மகாநாடு நடத்தும் போது அந்த மாதிரி அந்த கூட்டமே ஆர்ப்பரிக்கும். அந்த மாதிரி வேலூரில் இருக்கிற மக்கள் கூட்டம் அத்தனையுமே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பை, அவர் சிரித்தா எல்லோரும் சிரிக்கிறாங்க, அவர் அழுதா எல்லாருமே கண் கலங்குறாங்க, அவர் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாருமே உணர்ச்சி வசப்படுறாங்க. மேடை பேச்சு அப்படிங்கிறது எப்படி அமையணும் அப்படின்னு சொன்னால், மேடை பேச்சுங்கிறது ஆடியன்ஸ் என்ன மனநிலையில் இருக்காங்களோ அவங்கள தனக்குள் கை கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆற்றல். அந்த விதத்தில் இதில் நான் என்ன பார்த்தேன்னா, தன்னுடைய வார்த்தைகளால் அந்த மக்கள் அத்தனையுமே தன் பக்கம் இழுக்கிற ஒரு வசீகரத்தை விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு. அரசியல் மேடைகளில் மற்ற மேடைகளை விட இந்த மேடையில் அது பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆரம்பத்திலே ஒரு குட்டி கதை சொல்லலாமா, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடக்க முடியாத காளையை எப்படி அடக்குனாங்க, ஏன்னா எல்லோரும் அடக்க முயற்சி பண்ணுறவங்களாம் பயந்தாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு புல்லுக்கட்டை வச்சு எப்படி அடக்கினான் அப்படிங்கிறதுக்கு இந்த விஜய் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் உடைய மகிழ்ச்சியும் ஆரவாரமும் சொல்லில் அடங்காது. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நாஞ்சில் சம்பத்து, நாஞ்சில் குமரன் போன்றவர்கள்லாம் உங்களை சற்று நேரம் அந்த எத்தியோப்பியா கண்டத்துக்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எத்தியோப்பியாவுக்கே நம்ம போயிட்ட மாதிரி தெரியும். அந்த மாதிரி அத்தனை பேருமே விஜயோடைய வார்த்தைக்குள்ளும் அவருடைய சொற்களுக்குள்ளும் பரிந்து கடந்து செல்வதை பார்க்க முடியுது. விஜயோடைய வார்த்தையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ சமீபமாக 5000 ரூபாய் அனைத்து அக்கௌண்ட்லேயும் போயிடுச்சு அப்படின்னோடனே 5000 ரூபா வாங்கினோடனே உடனே அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியினுடைய தலைமை கழக செயலாளர் பாரதின்னு ஒருத்தருக்கார். 5000 ரூபாய் எல்லா மக்களுக்கு போனோடனே எல்லா மக்களும் மாறிட்டாங்க அப்படின்னா 5000 ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே மாறிடுவாங்க அப்படின்லாம் அறிக்கை விடுறாரு. அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அபத்தமாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதுலேயும் 1.5 கோடி பேருக்கு தான் அனுப்பியிருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளவு? மக்கள் தொகை 9 கோடியே போயிட்டோம். 9 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 6 கோடி பேர் ஓட்டு போடுற இடத்துல 1.5 கோடி பெண்களுக்கு நாங்கள் பணம் அனுப்பிட்டோம் அப்படின்னா இந்த 4 கோடி பேரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் எந்த கணக்கில் சொல்கிறீங்க எனக்கு தெரியல. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பணம் கொடுக்க வருவாங்க. யாருடைய பணம்? உங்களுடைய பணம். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், தெளிவானவங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவங்க. அவங்க உங்களால் வார்த்தை ஜாலங்களால் குடுகுடுப்பையாலையெல்லாம் மாற்ற முடியாது. அவங்கள எதுக்கிறது, அவங்கள நிந்திக்கிறது, அவங்கள ஏமாத்துறது இந்த விஜயை ஏமாத்துகிற மாதிரி இருக்குது சார். அவங்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் காட்டி மாற்ற முயற்சி பண்ணானா விஜய் அவர்கள் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு மாற்ற முயற்சி பண்ணலாமா? இப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாமல் பேசக்கூடிய தலைவர்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்கம்மா. டாக்டர் கலைஞர் அவர்களில் தொடங்கி காமராஜர் காலத்திலேருந்து மேடையில் பேசுகிறது, மேடை பேச்சு அப்படின்னாவே, அரசியல் மேடைகள் அப்படின்னாவே அந்த ஆரம்பத்தில் யாரெல்லாம் தலைவர், பொருளாளர், விழாவை ஏற்பாடு செய்கிறது, ஒன்றிய கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட உறுப்பினர்கள், இவங்களை பட்டு தான் பார்த்து பிடிப்பாங்க. மீதி கருத்துக்களை அவங்க தான் பேசுவாங்க. இப்போ நாளுக்கு நாள் கருத்துக்கள் அதிகமாகிடுச்சு. அதிகமாகிட்டு இருக்கிற பொழுது
மக்களுக்கு எந்தெந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல நம்ம தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பேச வந்து 5 பாயிண்ட் பார்த்தே படிக்கிறாரான்னு கேட்டால் இல்லை. ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் எனக்கு அப்துல் கலாம் வந்து ஃபாலோ பண்ணுவார். சார் பாயிண்ட்டை சொல்கிறது வேற, ஸ்கிரிப்டை பார்த்து கண் கலங்குறதுல வேலை இல்லையா சார்? அதில் ஒரு எமோஷ்னல் இருக்குது, மக்கள் நம்மளை பார்த்தா எமோஷ்னல் ஆகுறாங்கன்னு தெரியுது, அந்த இடத்துல கண் கலங்குற மாதிரி அதுவும் ஸ்கிரிப்டில் இருக்குன்னு காட்டுது இல்லையா? இல்லை, நீங்கள் பணத்தை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களும் நானும் வந்து சதையும் ரத்தமும் போல, நாங்கள் வந்து உடலும் உயிரும் போல, இந்த பணம் கொடுத்து எங்களை ஏமாற்றி எங்கள் மக்களை, என்னுடைய தாய்மார்களை, என்னுடைய சொந்தங்களை, என்னுடைய உடற்பிறப்புகளை நீங்கள் வந்து பிரிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? அது உங்களால் முடியாது. ஏன்னா விஜய்க்கும் இந்த மக்களுக்கான உறவு இருக்குது இல்லையா? பணம் கொடுக்காம எனக்கு பாசத்துக்காக தன்னுடைய உயிரை கூட மதிக்காமல் ஓடி வந்து விழுற கூட்டம். எனவே இதெல்லாம் என்னன்றது பிரிக்கவே முடியாது சார், அந்த சக்தி யாருக்குமே வராது சார் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களோட மக்களாய் ஒன்றி விட்டு மக்களை வந்து என்கிட்ட பிரிக்க முயற்சிக்கிறீங்களே, இந்த அநீதி பண்ணுறீங்களே அப்படிங்கிறனால அவர் அறியாமல் வந்த கண்ணீர். அதை போய் ஸ்கிரிப்ட் கண்ணீர்னு சொல்கிறீங்களா? எழுதியிருக்காங்க சார், ஸ்கிரிப்ட் பேப்பர்லேயே எழுதியிருக்காங்க இந்த மாதிரி கண் கலங்கணும், கரெக்டாக இந்த இடத்துல போய் சாரி கேட்கணும், எல்லாமே அந்த ஸ்கிரிப்டில் இருக்கு இல்லையா சார்? இல்லைம்மா, அவர் வந்து மனமுருகி பேச வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மனமுருகி பேசியிருக்காரு. உண்மையிலுமே இப்போ கண்ணீர் வந்து வர வைக்க முடியுமா? அதுக்குள்ளே கிளிசரின் போட்டால் தான் வர வைக்க முடியும். அவர் வந்து இயற்கையாகவே வந்து அவர் கண்ணில் கண்ணி வருது பார்த்தீங்க. அவர் போய் திரைமறைவில் ஸ்க்ரீன் போட்டுட்டு வந்து கண்ணில் தண்ணி வந்துச்சா? இல்லை, அவர் வந்து பேசும்போதே எமோஷன் ஆகிடுறாரு, அவருக்கு கண்ணீர் வந்தது. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அடுத்த உரையை தொடங்குறாரு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கற்பிதத்தை உருவாக்க வேண்டாம். அவர் பேச வந்த கருத்து என்ன, அந்த கருத்துக்கள் நியாயமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். பேசுகிறது ஸ்கிரிப்ட் கூட எழுதி கொண்டு வந்து பேசிட்டோம். சரி சார், இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவம் நடந்து 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கே போகாதவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போவாரா? எஸ், கண்டிப்பாக போவார். எப்படி நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, 41 பேர் இறந்த போது இந்த சம்பவ இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கமோஷன் ஆகிடும் அப்படின்னு காவல்துறை சார்பாகவும் அவங்க செக்யூரிட்டி சார்பாகவும் சொன்னதுனால அன்றைய தினம் வந்து தொடர்ந்து அந்த 17, 21, 28, 30, 40, 41 போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய கமோஷன் ஏற்பட்டுரும். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு அவங்க வழிகாட்டுதலுக்கு யார், அது ப்ரீ பிளான்டாக இருந்ததுன்னா அங்கே இருந்துக்கலாம். அவருக்கு வந்து என்ன செய்வதுன்னு அறியாமல் வந்து அவர் சேஃபாக இருந்தாகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் போயிட்டார். அதன் பிறகு அவர் சும்மா இருந்தாரா? அரசாங்கமே வந்து 10,000 கொடுக்கும்போது அவர் வந்து 20,000 கொடுத்தாரு. உங்கள் வீட்டில் படித்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் இல்லைங்க நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம்னு சொல்கிறாரு. யாருக்கு வந்து படிக்க வைக்க ஆள் இல்லையோ அவங்க படிப்பு செலவில் நானே ஏற்றுக்கிறேன். இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்தா நான் 20 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்த ஒரு தலைவரை மனசாட்சியோடு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்கள், ரைட்டு. அதே சமயத்தில் இப்போ சொல்கிறாரு, நான் எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் நின்று உங்களை பார்க்க வரும்போதே என்னை பார்த்து இவ்வளோ அன்பு செலுத்துறீங்களே, உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் என்னுடைய வருகைக்கு நான் அனுமதி கேட்குற பொழுதே காவல்துறை போடுகிற சட்டத்திட்டங்கள் என்னங்க, எனக்கு கொடுக்குற அழுத்தங்கள், கொடுக்குற இடத்த வந்து அலாட் பண்ணுறதுல இருக்கிற அழுத்தங்கள், பாதுகாப்பில் இருக்கிற குளறுபடிகள், இது அப்போ எனக்கு எதிராக நடக்கிற, அதுக்கப்புறமே அவர் சொல்கிறது எனக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகள், இதையெல்லாம் தாண்டி நான் உங்கள்கிட்ட இப்போ வர முடியல. நம்ம ஆட்சிக்கு வந்த போது இந்த சரியான பாதுகாப்பு எனக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் யார் வந்து பணியாற்றினீர்களோ அத்தனை வீட்டுக்கும் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு உறுதியளிக்கிறாரு. இப்போ நாங்களும் உங்கள் எல்லாரையும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது 1000 பேர்னா 1000 வீட்டுக்கும் போக முடியாது. அட்லீஸ்ட் ஒவ்வொரு கிராமத்தில் 10 பேரை போய் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அவர் உறுதி அளிக்கிறாரு. அவர் வருவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எனவே நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம பயணம் போவோம். சார், இன்னொரு விஷயம், ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து எனக்கு யாருமே எதிரி கிடையாது, எல்லாருமே என் நண்பர்கள் தான் சொல்கிறாரு. அப்போ கரூர் பழியை எதுக்கு என் மேலே போட்டிங்க ஸ்டாலின் சார்னு அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்டிருக்காரு. அதாவதுமா, மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவர் வந்து ஒரு பேட்டியில் கேட்குற பொழுது இந்த எதிர்க்கட்சிகள்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது நான் யாரையும் எதிரியாய் பார்ப்பதில்லை.
எதிர்கட்சிகளாய் பார்க்குறேன்னு அர்த்தம் அதுக்கு. யாரையும் வந்து எதிரிகளாய் பார்க்கவில்லை அப்படின்னா அவங்கவுங்க இப்போ ஸ்டாலின் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லப்போனால், விஜயகாந்த் தனக்கு எதிராக அரசியல் செய்த போதிலும் அவர் வந்து இறந்தபோது 2-3 முறை அங்கே போயிட்டு அடக்கம் கூட இருந்து வந்தார். மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுடைய அப்பா இறந்தபோது அவருக்கு ஃபோன் போட்டு, சீமான் தைரியமாக இருங்க, இயற்கையின் விதி யாரால் வெல்ல முடியும், நம்ம பார்த்துக்கலாம், தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஜான் பாண்டியன் ஒரு தடவை பேசுகிற பொழுது அவர் வீட்டில் நடந்த 2 திருமணத்துக்கும் அவர் வந்து வந்தார்னு சொன்னாங்க. அது மாதிரி எதிரிகளை வந்து நான் வந்து எதிரிகளாய் பார்ப்பேன், அதாவது எதிர்கட்சிகளை வந்து நான் வந்து எதிரிகளாய் பார்ப்பதில்லை அப்படிங்கிறது தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படி சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நண்பர்களாய் பார்க்கணுன்னு தான் அர்த்தம். நண்பர்களாய் பார்க்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை வந்து நீங்கள் எதிரிகளாய் பார்க்கவில்லைன்னு சொன்னால் நீங்கள் நண்பர் தானே நான். ஆனால் அப்படி நண்பராக இருக்கிறேன்னு போது ஏன் கரூர் பழியை தூக்கி ஏன் மேலே போட்டிங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா? கரூர் பழியை ஏன் போட்டாருன்னு ஏன் கேட்டார்னா, கரூர் பழியை என் மீது ஏன் போட்டீர்கள் என்று விஜய் கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே கரூரில் போடப்பட்ட எஃப்ஐஆர் தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் சொன்ன பேச்சு கேட்காம கூட்டத்துக்குள்ளே போனதுனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை தொடங்கிட்டாங்க. அந்த மாவட்ட செயலாளர் கைது பண்ணிட்டாங்க. அப்போ காவல்துறையும் பொதுமக்களும் சேர்ந்து நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் யார் பக்கம் குற்றம் அப்படின்னு முடிவாகாத நிலையில் முதல்ல கரூர் காவல்துறை என்ன செஞ்சுது, தாவேக்காவை குற்றவாளின்னு எஃப்ஐஆர் போட்டுருச்சு. அதனால தான் வந்து என்ன செய்கிறாரு விஜய், அந்த பழியை தூக்கி ஏன் எங்கள் மேலே போட்டீங்கன்னு கேட்குறாரு. இதை வந்து மக்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். விஜய் கேட்டதில் எல்லாமே வந்து மீனிங்ஃபுல் கொஸ்டின். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து எதிரியாய் பார்க்கவில்லை, எதிர்கட்சிகளாய்த்தான் பார்க்கிறது நண்பர்களாய் பார்க்கிறேன் என்பது உண்மையானால் கரூர் பழியை என் மீது சுமத்தினீர்கள் அப்படின்னு கேட்டது, அந்த எஃப்ஐஆர் வந்து ஏன் தாவேக்காமல் போடப்பட்டது அப்படிங்கிறது தான் அவர் அப்படி கேட்டிருக்காரு. விஜய் வந்து ஒரு சவால்லாம் ஒன்று விட்டுருக்காரு. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அது பண்ண முடியுமா? உங்களோட சொத்து மதிப்பை இப்போ எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க? அரசியலில் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது? எல்லாமே கொள்ளையடிச்சு சேர்த்தது தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏற்கனவே கூட ஒரு கேள்வி கேட்டார். சொந்தமாக கட்சி ஆரம்பித்து 1% வாங்கி பாருங்கள். யாரோ கட்சி ஆரம்பித்ததில் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் நாட்டாமை பண்ணி இத்தனை கோடியை வந்து குமிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மை தானே? ஆனால் 30% அவர் எதை வச்சு சொல்லியிருப்பார்? 30% வந்து அவர் சொல்லலை. இந்த வந்து கணக்கீட்டாளர்கள், தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பொது வீதியில் போய் கொஸ்டினர் தயார் பண்ணி நீங்கள் வந்து முதல்வராக யாரை வேண்டும், ஆட்சி யார் அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படின்னு 100 பேர், 200 பேர், 500 பேர், 2000 பேர்னு சாம்பிள் கொஸ்டின்ஸை ஃபில் பண்ணி அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ டெல்லியிலேருந்து ஒரு நிருபர் பேசினார் நேற்றுக்கு, டெல்லி கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு சென்று இப்போ விஜயை பார்த்து பிரத்யோகமாக பேட்டி கண்டு திரும்புகிற டெல்லி நிருபர்கள்ட்டெல்லாம் கேட்குறேன். அவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து 30% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. கூடுகின்ற கூட்டம் மற்றவர்களுக்கு கூடுவதை விட 3 மடங்கு அதிகமாக. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே 10% கூடுதுன்னா 3 மடங்கு அதிகமாக கூடுதுன்னா என்ன அர்த்தம்? 30% மக்கள் கூடுகிறார்கள். இட் இஸ் ஓப்பன் சீக்ரெட். 47% வேண்டுமென்றால் இன்னும் 17% தான் வந்து தேர்தல் வர வேண்டியிருக்குது. 30% விஜய்கிட்ட இருக்குது அப்படின்னு டெல்லியிலேயே சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து விஜய் வந்து 30% அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். அது கிட்டத்தட்ட பொது வீதியில் இருக்கிற உண்மையின் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டு மந்திரி ஆவறதுக்கு முன்னாடி சரியான கேள்வி, யார் விஜய் அவர்கள் யாரோடு கலந்து வலிசித்து இந்த முடிவுக்கு வந்தான்னு தெரில. கேட்க வேண்டிய கேள்வி, நியாயமான கேள்வி. கிட்டத்தட்ட வட சென்னையில் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து 500 கோடி ரூபா வச்சுருக்காரு. கும்பகோணத்தில் குப்பை லாரி ஓட்டினவர் இன்றைக்கி 10,000 கோடி வச்சுருக்காரு. தஞ்சாவூரில் சைக்கிள் கடை வால் டியூப் வியாபாரம் பண்ணிவிட்டு பஞ்சர் கடை வச்சுருந்தவர் இன்றைக்கி 1000 கோடி வச்சுருக்காரு. திருவண்ணாமலையில் பொம்பளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆடி ப்ரைவேட் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தவர்
இன்றைக்கி 10,000 கோடி வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து 10,000 கோடிகளுக்கு அதிபதிகள் ஆனார்கள், என்ன தொழில் செஞ்சாங்க? ஏன் இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து 888 கோடி இருக்காங்களா? இவங்களாம் ஆரம்ப காலத்தில் மிளகா வத்தல் வியாபாரமும் இல்லைங்க கறவை மாடு வியாபாரமும் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி 5 கல்லூரி இல்லைங்க 5000 ஏக்கர் நிலம் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, இந்த தோழமை கட்சி அப்படின்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிட்ருக்குது. இந்த தோழமை கட்சியில் எல்லாருமே வந்து இடது கம்யூனிஸ்ட்டு ஏழை, வலது கம்யூனிஸ்ட்டு ஏழை, திருமாவளவன் ஏழை இல்லைங்க. இப்படி உங்கள் கூட காங்கிரஸ்காரங்க முன்னாடி ஒரு காலத்தில் பணக்காரர்களாக இருந்துட்டா இப்போ இருக்கிற எல்லாருமே ஏழை. ஸோ உங்கள் தோழமை கட்சிகள் அத்தனையுமே வந்து ஏழையாக இருக்கிற பொழுது உங்கள் கட்சிக்காரர்கள்ட்ட இருக்க பணம் மட்டுமே வந்து திருப்பி வாங்கப்பட்டால் இந்த நாட்டுக்கு வாங்கின கடனெல்லாம் திருப்பி அடைச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் சரியாக தவறா? சரிதான். ஆனால் சார், பொதுவெளியில் பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் வந்து இதுக்கப்புறம் அவருக்கு நடிக்கிறதுக்கான சக்தி இல்லை, அதனால அரசியலுக்கு வந்து அவரும் இந்த வேலைகளை தான் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது. இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, என்னுடைய அரசு அப்படிங்கிறது தாவேகா வந்து அமைக்க போகிற அரசு ஊழலுக்கு எதிரான அரசு, லஞ்சத்துக்கு எதிரான அரசு, அநீதிகளுக்கு எதிரான, நிர்வாகத்தில் தவறில்லாததுக்கான அரசு, அப்படி ஒரு ஊழல் லஞ்ச லாவண்ய அரசு, அனைத்து மக்களுக்கும் ஜனநாயகம் மிகுந்த. ஜனநாயகம்னா என்ன தெரியுமாம்மா? ஜனநாயகம்னா அனைத்து மக்களுக்கான உரிமை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்தியாவிலேயே முதலாக 2000 ஆண்டுகளுக்கு இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பித்த கட்சிக்காரங்க இல்லாமல் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி வருதுங்கள, அதுக்கு முன்னாடி யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தலைவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படின்னா தந்தை பெரியார் இருப்பார், அண்ணா இருப்பார், சம்பத்து போன்றவர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. இவங்கெல்லாம் வந்து இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சில தலைவர்களை. ஆனால் விஜய் மட்டும்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அன்கம்பேரபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜியு போப் போன்றவர்களால் 25 பேர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளிலிருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து அந்த ஒற்றை சொல்லில் வந்து உலகத்தை வந்து தன்னை சுற்றி வர செய்த மிகப்பெரிய மந்திரவாதியாக நிற்கிறார். அந்த சொல்லை ஏற்கனவே வந்து டாக்டர் கலைஞர் வந்து கோயம்புத்தூரில் பயன்படுத்தினார். ஆனால் அதை வந்து ஒரு சொல்லொன்றும் செயலொன்றுமாய் மாற்றிவிட்டார்கள். அதே சொல்லை வந்து திருப்பி எடுத்து இதைத்தான் சொல்கிறேன், இதைத்தான் செய்ய போகிறேன். நான் வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் ஒரு வெடிகுண்டை கொளுத்தி போட்டேன், அது எல்லா ஊர்லேயும் வெடிக்குது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இது அதிசயம் இல்லை, அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். ஜனநாயகம்னா இது உங்கள் ஓட்டு, உங்கள் உரிமை. ஒவ்வொரு ஓட்டளிப்பவர்களுக்கும் இந்த நாட்டை ஆளுகின்ற உரிமை இருக்குது. உரிமை சாசனத்தின் அடிப்படையில் வந்தது ஓட்டுரிமை. அதை ஜஸ்ட் 5000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் விலைக்கு வாங்கி மொத்தம் குத்தகைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து ஜனநாயக படுகொலை, ஜனநாயக பித்தலாட்டம். உங்கள் ஓட்டு விலை மதிப்பு இல்லாத ஓட்டது, அது வந்து யாராலையும் ஏமாற்றியெல்லாம் பறிக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத வந்து தான் ஜனநாயகம் அப்படிங்கிறத வந்து ஜனநாயகம், தேசியம் அப்படிங்கிற வார்த்தையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இந்த 4 வார்த்தைகளையும் போட்டு கட்டி வச்சுருக்காரு. பார்த்தீங்களா? இந்த கட்டமைப்பு வந்து யார் மனதிலெல்லாம் வந்து இவ்வளவு நாட்களாக ஏக்கமாய் தவித்து கொண்டிருந்தோ அத்தனை பேர் தான் புறப்பட்டு வந்து கூட்டமாக நிற்கிறான். இத்தனை நாள் வந்து மேடை பேச்சாய் மட்டும் பேசி கொண்டிருந்த ஏமாற்றுவதற்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டிருந்த வார்த்தையை நிஜமாக்கிறதுக்கு ஒருத்தன் புரட்டு வந்திருக்காயா அப்படின்னு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க. அதுதான் வந்து தாவேகா, அதுதான் விஜய். டிவிக்கே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.